ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்களா? இல்லை சோகமாக இருக்கீங்களா? ஏண்டா பிறந்தோன்னு இருக்கா? இல்லை ஆஹா அடுத்த ஜென்மத்தில் பிறக்க மாட்டோமா அப்படின்ட்டு இருக்கா? ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் அந்த மாதிரி எண்ணங்கள் வருது. எல்லாத்துக்கும் அப்படித்தான். ஒரு தடவை நல்லா இருக்கும், ஒரு தடவை சூப்பராக இருக்கும், ஒரு தடவை ஏண்டா பிறந்தோன்னு இருக்கும். என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு போகும் தானே. நம்ம நிஜமாகவே சொல்கிறேன், ஒரு டைம் தான் பிறந்திருக்கோம். எல்லோரும் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் வித்தியாசமாக வேறு எதையும் சொல்லலை. எல்லாரும் சொல்கிறது தான் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு டைம் தான் இந்த வாழ்க்கை, ஒரு டைம் தான் இந்த அம்மா அப்பா கூட, ஒரு டைம் தான் இந்த அக்கா தங்கச்சி கூட, ஒரு டைம் தான் இந்த அண்ணன் தம்பி கூட, ஒரு டைம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸோட, ஒரு டைம் தான் இந்த மனைவியோட, ஒரு டைம் தான் இந்த கணவனோட. இப்படி எல்லா உறவுகளோடையும் ஒரு டைம் தான் இருக்குது. அடுத்த டைம் கிடையவே கிடையாது. அதனால் அந்த டைமை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. போன காலம் என்னைக்காவது வந்திருக்கா? யாருக்காவது வந்திருக்கா? எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த யுகம் தோன்றி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் ஏதாவது போனது வந்திருக்கா? கிடையவே கிடையாது. அதனால தான் ஒவ்வொரு நாளையும் நம்ம நல்லபடியாக கொண்டாடணும், சந்தோஷமாக இருக்கணும். இழந்த இழப்புகள் ஏராளமாக இருந்தாலும் ஏற்பட்ட சந்தோஷங்கள் ஏராளமாக இருக்கும். அது ஒரு அழகான நிகழ்வுகளாக இருக்குதா? அதனால் நம்மளுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம அதை நினச்சி என்னைக்காவது சந்தோஷப்பட்டிருக்கோமா? ஆனால் கிடையாது. நம்ம துக்கத்தையும் சோகத்தையும் தான் நினச்சி அதிகமாக சந்தோஷப்படாமல் அழுதுகிட்டே இருப்போம். துக்கத்தையும் சோகத்தையும் நம்ம நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளோட வாழ்க்கை இன்றைக்கி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்க முடியறதில்ல நம்மளால். சரி, நீங்கள் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க? எதுக்காக ஃபீல் பண்ணணும்? யார் ஃபீல் பண்ண சொன்னால்? நம்மளோட கையில் தாங்க எல்லாமே இருக்குது. ஃபீல் பண்ணுறதும் ஈஸியாக எடுத்துக்கிறதும். ஏன்னா நம்மளுக்கு மனப்பக்குவம் அவ்வளோவா இல்லை. அதனால தான் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணுறது இல்லை. சரியா? யாரையும் கவலை இல்லாமல் சில பேர் இருக்காங்க. சந்தோஷமாக இருக்கிறன்ற பேர்வழியில் ஒருத்தரை பற்றியும் நினைக்கிறதே இல்லை. சுயநலமாக இருப்பாங்க. நான் சொல்கிற சந்தோஷம் வேறு, அங்கே இருக்கிற சந்தோஷம் வேறு. அப்படி இல்லை. நம்ம சுயநலமாக என்றைக்கும் இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்மளுக்கு பிடிச்சமான விஷயங்கள் யாரையும் பாதிக்காதவனா இருந்துச்சுன்னா நம்ம ஜாலியாக நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். ஆனால் யாராவது பாதிக்கக்கூடிய அளவில் இருந்துச்சுன்னா அத்தகைய சந்தோஷம் தேவையே இல்லைன்ற. அதுக்குத்தான் எப்படின்னா மாற்றத்தை நம்ம வந்து ஃபஸ்ட்டு தொடங்கணும்னு சொல்கிறேன். சந்தோஷமாக இல்லைன்ட்டு மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்கிறத விட நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எப்படி மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுமோ, எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணுமோ அதை நம்மளேருந்து தொடங்கணும். நாம் தொடங்கினோம்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களும் அதே மாதிரி ஆக்டிவாக மாறிடுவாங்க. சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கணும், மாற்றி இயங்கிக்கிட்டே இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சூப்பராக ஜாலியாக இருக்கும். பிடிச்ச சேனல் பாருங்கள், பிடிச்ச பாட்டை கேளுங்க, முடிஞ்சால் டான்ஸ் ஆடுங்க. சரிங்களா? நிறைய புக்ஸ் படிங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. நம்ம ஒன்றுமே முடியாத 60 வயசு 70 வயசு பாட்டியாக இருந்தாலும் கூட புக்ஸு படிக்கலாம். இப்போ தான் புக்ஸ் படிக்கிறதுக்கு பதிலாக கேட்குற மாதிரி இருக்கே. அந்த மாதிரி விஷயங்களை நிறையா விஷயங்களை கேளுங்க. ஜாலியாக இருங்க, புள்ள குட்டி கூட சந்தோஷமாக இருங்க. எப்போ பாரு சண்டைன்ட்டு அடுத்த ஜென்மத்தில் யாரையுமே பார்க்க போகிறதில்ல. இழந்த சந்தோஷங்கள்லாம் யாருக்கும் மீண்டு வரப்போகாது. அதனால் நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமாக யோசிச்சு பாருங்கள். நம்ம என்றைக்கும் சந்தோஷத்தை நினைக்கிறோமோ இல்லையோ, நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த மட்டும் நிறைய நினைப்போம், நிறைய நினச்சி ஃபீல் பண்ணுவோம். திருப்பி ரிப்பீட்டடாக நினச்சிட்ருப்போம். சரியா? அந்த விஷயத்த எத்தனை வருஷமானாலும் மறக்கவே மாட்டோம். அப்படி ஒரு சூழ்நிலை மட்டும் என்றைக்கு கொண்டு வந்துடாதீங்க. எல்லா சூழ்நிலைகள்லேயும் நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துக்கணும். நான் கூட இப்படி பேசுகிறேன், ஆனால் அப்படி தான் இருப்பேன். என்ன பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா என்னால் சோகமாக இருக்கிறதுக்கு இந்த பாப்பா விடவே விடாது. திருப்பி ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், விளாண்டுட்டே இருக்கணும். இப்படி ஒரு சூழ்நிலை என்னோடது இப்போ மாறி போயிடுச்சு.
ஆனால் என்றைக்கு அந்த பாப்பா அவங்க தாத்தா வீட்டுக்கு போகுதோ அப்போ பார்த்திங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வந்துடும், பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். ஞாபகம் வந்துச்சுனாலும் அதை எப்படின்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதில்ல, அது ஒரு ஏக்கமாக அமைஞ்சிருது. இல்லையே இல்லையே அப்படின்றது தான். ஆனால் நம்ம படுற கஷ்டத்தையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுறது? நம்ம கஷ்டத்துக்கு என்ன சொல்யூஷன்? சரி, வேலைக்கு போனால் வருமானம் வருது, என்ன வேலை செய்யலாம், என்ன பண்ணுறது? நம்ம ஊரில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊரில் எந்த வேலையுமே இல்லை. அப்படி வேலை இருந்தாலும் அதை செஞ்சோன்னாலும் நம்ம உழைப்பை தான் எல்லோரும் திருடுறாங்களே ஒழிய நம்மளுக்கு உண்டான ஊதியத்தை யாரும் கொடுப்பாரும் இல்லை. அப்போ என்ன தான் செய்கிறது அப்படின்னா அதை மனசார ஏற்றுக்கிட்டு அதில் இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அதாவது நம்ம அந்த வேலைக்கு போகிறோம் இல்லையா, அங்கே இருப்பாங்கள்ல எல்லோரும் கூட வேலை செய்கிறவங்களாம், அவங்கக்கிட்ட ஜாலியாக பேசி நகருங்க. ஏன்னா நம்ம அதிகமாக கஷ்டத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா உடல் கண்டிப்பாக பாதிக்கப்படும். உடல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வீக்காகிடுவோம். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன உபாதை இருந்தாலும் கூட அது எல்லாம் பெருசாக மாறும். ஒன்றோட ஒன்றா அது எல்லாம் பெருசாக மாறி அது நம்மளை செயல்படாத மாதிரி முடக்கி வச்சிடும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் துன்பத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் மைண்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நாம் என்ன சுச்சுவேஷன் இல்லைனாலும் நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்து நம்ம எப்படி ஹாப்பியாக வாழ்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம மைண்டை கொஞ்சம் மாற்ற ஆரம்பித்தோம்னாவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, இப்போ அம்மாவை எடுத்துக்கோங்க. அம்மாவுக்கு எத்தனை கஷ்டம் இருந்தாலும், அவங்க உடலில் கஷ்டமே இருந்தாலும் அவங்களால முடியாட்டி விட தன் புள்ள புருஷன்லாம் சாப்பிட்ணுன்னு எந்திரிச்சு எப்படியோ சமைச்சு வைக்கிறாங்களா, அவங்க நிறைவாக சாப்பிட்டா அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். அவங்களோட வேலைகளை துவைக்கிறதாகட்டும், அயன் பண்ணி வைக்கிறதாகட்டும், இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நிம்மதியாக அம்மா சுட்ட போண்டா பஜ்ஜியோ காஃபியோ குடிச்சிட்டு ஜாலியாக வீட்டில் டிவி பார்க்குறோம்ல, அது உங்களுக்கு உண்டான சந்தோஷம். அந்த லைஃப்பில் நீங்கள் அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அம்மாவுக்கு உங்களுக்கு கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம். இதே சூழ்நிலைகள் மாறும், நீங்கள் அம்மாவாக ஆவீங்க, இன்னும் யாரோ உங்களுக்கு மகனாகவோ மகளாகவோ பிறப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம சந்தோஷங்களை இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சந்தோஷத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரியா? பொம்பளை பிள்ளைங்க பசங்க எல்லாம் படிக்கிற காலத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருங்க, பேசுங்க, விளையாடுங்க, எல்லாம் இருங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும் மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரியோ அவமானப்படுத்துகிற மாதிரியோ அவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரியோ மட்டும் என்றைக்கும் நம்ம செயல் இருக்கக்கூடாது. நம்ம தான் சந்தோஷமாக இருக்கணுமே வழிய நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக மற்றவங்கள நம்ம துன்புறுத்துகிற சந்தோஷம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம மனசை ஃப்ரீயாக வச்சிட்டிங்கன்னா நம்ம மனசு இன்னும் நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை எண்ண தோன்றும். அப்படி எண்ணும்போது நம்ம இன்னும் நிறைய வேலை செய்வோம். அப்படி வேலை செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் முன்னேறது மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்தவங்களையும் முன்னேற்றி வைக்கிறதுக்காக பல யுக்தியான வழிகள் நம்மளுக்கு தோன்றும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம என்றைக்கும் ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கணும், ஃப்ரீயாக மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும். ஃப்ரீயாக இருந்தோம்னா மூளை அதிகமாக செயல்பட்டுக்கிட்டே இருக்குமாமா. அப்படி எந்த டென்ஷனும் இல்லாமல் இருந்தோம்னா உடம்பு பயங்கர ஹெல்த்தியாக இருக்கணுமாமா. உங்களை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுவாங்க. இவன் மட்டும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் எப்படி சந்தோஷமாக இருக்கான் பாரு, எதாவது நினச்சிட்டு இருக்கானா பாரு, இது அப்படி என்னடா எனக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு பிளஸ்ஸிங். எல்லாத்தினாலையும் இந்த மாதிரி செய்ய முடியாது. பிளஸ்ஸிங் இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயங்களில் செய்ய முடியும். அதனால் நீங்களும் அத்தகைய சிறப்பானதொரு பிளஸ்ஸிங்கை வாங்க பெற்றவர்கள். அதனால் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்கள். மீதியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக
தானாக நடக்கும். சரியா? மாற்றத்தை உங்ககிட்ட இருந்து கொண்டு வாங்க. நீங்கள் வீட்டில் எப்போவுமே சோகமாகவே இருந்துட்டு இருந்தாங்கன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு இழப்புகள் நீண்டாலோ ஏதோ ஒன்று பறி போனாலோ எல்லாருமே சோகமயமாகவே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் அந்த குடும்பம் பழைய நிலைமைக்கு மாறும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தாங்க வாழ்கிறதுக்கு வந்திருக்கோம். அதனால் வாழ்க்கையை சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு வேலை வேணுமா வேலை கிடைக்கும், பொண்ணு வேணுமா பொண்ணு கிடைக்கும், பையன் வேணுமா பையன் கிடைக்கும், குழந்த வேணுமா குழந்த கிடைக்கும், எல்லாமே சக்கலமும் கிடைக்கும். சரியா? இதுக்கு மைண்டு அதுதான். இப்போ காக்கா குருவி எல்லாம் தான் பிறக்குது, எல்லோரும் தான் இறக்குறாங்க. அடுத்த ஜென்மன்றது எல்லாத்துக்கும் தான் இருக்குது. ஆனால் மனித பிறப்பு இருக்குல்ல, அது சூப்பரான பிறப்பு தானே. உங்களுக்கு நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கோங்க. உங்களால் 4 பேர் பயனடைகிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. 4 பேர்த்து மனசில் நின்றுட்டு போகிற மாதிரி வாழுங்க. நம்ம போனதுக்கப்புறமும் அவங்க நினைக்கணும், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வளருங்க. நம்ம உலகத்தளவில் ஃபேமஸ் ஆகாட்டியும், ஊரளவில் ஃபேமஸ் ஆகாட்டியும், தெருவளவில் ஃபேமஸ் ஆகாட்டியும், நம்ம வீட்டளவுக்காவது நம்ம எல்லாத்து மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிட்டு போவோம். அந்த ஆழமான எண்ணங்கள் நல்ல நினைவுகளாக இருக்கணும், சந்தோஷமான நினைவுகளாக இருக்கணும். இவன் போய் சேர்ந்துட்டான், நிம்மதியாக இருக்கலாம், இனி நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு யாரும் நினச்சிடாத மாதிரியான ஒரு சூப்பரான வாழ்க்கையை தாங்க நம்ம வாழணும். சரிங்களா? அப்பேற்பட்ட சூப்பரான வாழ்க்கையை கண்டிப்பாக நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா சூழ்நிலைகளையும் சாயப்பா உங்களுக்கும் எனக்கும் தருவார். இதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. நாம் எல்லாரும் நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளில் சரணம்.